ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து அந்த 4 கிட்ஸை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். அதுவும் வேறு லெவலில் மாஸ் காட்டி இந்த வீடியோவிலேருந்து காப்பாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே மரத்தை வெட்டி போட்டு ஒரு 4 லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல், ஆயில் அந்த மாதிரி சேகரித்து வந்து இந்த வந்து 5th லெவல் ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்படியே மரத்தை வெட்டி போடு. இந்த கோல்லாம் ரொம்ப முக்கியம், அதுவும் எடுத்துன்னு வந்து போடுங்க, அது ஃபுல்லாகவே ஆகிடும். அப்புறம் வந்து இந்த ரேபிட்னால் வந்து நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, அடித்தா கூட வேஸ்ட்டு. நம்ம வந்து அந்த கிட்ஸை தான் காப்பாற்ற போகிறோம். நம்மளுக்கு வந்து கன்று ரொம்ப தேவை. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எதனா கிடைக்குதான்னு. அப்புறம் வந்து இந்த மட்டை, இது ரொம்ப தேவை. இந்த மரக்கட்டைங்கன்னா ரொம்ப தேவை. அதோட கோல் முக்கியம், கோல் எடுத்துன்னு போகலாம். இந்த 4 கிட்ஸை காப்பாற்றி வெற்றி பெற போகிறோம். அதில் இதில் போட்டால் இப்போ ஃபுல்லாகிடும், லெவல் 3க்கு போயிடும். 3க்கு போயிடுச்சா, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுங்க வீடியோ, வந்து 1.5 மணி நேரம் போகுது. அதனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மெட்டல்லாம் இதில் வந்து போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மீட்னா வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு 3/4 இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் இந்த மீட்னா. அப்புறம் வந்து இந்த அப்கிரேட் பண்ணிக்கலாம். மேப் வைக்கணும், மேப் வச்சுட்டு என்னென்ன போயிருக்கோம் அது எல்லாமே தெரியும் மேப்பில். இந்த மெட்டல் தேவையில்லை, விட்டுடலாம். எதுவுமே கிடைக்குமா அது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண? இங்கே பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஆனால் அவ்வளோ கிடைக்கல. கோல் வந்து நம்ம கிடச்சா வந்து நம்ம லெவல் ஃபுல் ஆக்கிடலாம். ஃபுல்லாக்குனா தான் ஏன்னா அந்த கரடியும் அடிக்க முடியும், ஆல்ஃபா கரடியும் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு சில்ட்ரனை காப்பாற்றலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடில் வச்சுருக்கேன். எதுவும் ஸ்பீடு பண்ணுறானே அப்படின்னு நினைக்காதீங்க, நமக்கு வந்து டைம் சேவ் ஆகணும். ஃபஸ்ட்டு இதை வந்து அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நின்று அடித்தா ஈஸியாக அடிக்கலாம், இல்லை கீழே நின்று அடித்தோன்னா நம்ம ஓடுற மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு தான் பெனிஃபிட் ஆகும். அதனால் பெனிஃபிட்டாக நம்ம வந்து மேலே நின்று அடிச்சுக்கலாம். அது ஏதோ யூஸ்ஃபுல்லாக ட்ரிக்காக இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு வச்சுக்கோங்க. அன்லாக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கறி துண்டுனா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னா அப்புறம் ஓடும் போது அந்த பையனை பேக்கில் போட்டு ஓடிடலாம். இல்லை லாஸ்ட்டாக ஓடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான். அப்போ தான் உயிர் வந்து நம்மளால் இந்த விளையாட்டில் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த விளையாட்டில் வந்து ஒரு வாட்டி நம்ம டெட் ஆகிட்டோம்னா திரும்பி வரவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நான் வந்து சோலோவாக ஆடுறேன். சோலோவை தான் ஆடினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட போகலாம், ஆனால் எனக்கு அந்த மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஸு வந்து இதில் இல்லை கேமில் விளாட்ற மாதிரி. அதனால் நான் சோலோவாக ஆடுறேன். என்னால் முடிஞ்சதை வந்து இந்த கேமில் பண்ணி நான் வீடியோவாக உங்களுக்கு போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், லைக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும். அப்புறம் இந்த ஃபுல்லாகிக்கலாம். ஹெச்பி வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்டு ஃபுல்லாகிக்கலாம். நம்ம 3/4 இருக்கணும், பரவாயில்ல. இப்போ ஃபுல்லாக இருந்தால் கூட எதுவும் இல்லை, 3/4 இருந்தால் கொஞ்சம் ஃபுட்டு சேவ் ஆகும். ஓகே நம்மளுக்கு வந்து டேஸ் முக்கியம் இல்லை, டேஸ்க்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 99 டேஸ் இருக்கேன் நான், 200 டேஸ் கூட நான் இருக்கேன், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கணும். அந்த 4 கிட்டையும் காப்பாற்றி நம்ம வந்து வெற்றி பெறணும். ஃபஸ்ட்டு கிட்ட வந்து காப்பாற்றியாச்சு, இப்போ செகண்ட் கிட்ட காப்பாற்றலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த கிட்டை தான் காப்பாற்ற போகிறோம். பாவம் அந்த கிட்டுங்க வந்து இந்த டியர் கிட்ட மாட்டின்னு கஷ்டப்படுதுங்க. அது வந்து விடுதலை பண்ணி நம்ம கேம்ப் ஃபயரில் வச்சுக்க போகிறோம் அவங்கள. எங்கேப்பா இருக்கீங்க? அதுவும் இருக்குது. வந்து நம்ம வந்து அந்த எல்லா நரியையும் வேட்டையாடலாம். அது வந்து ஆல்ஃபா நரியும், ஆல்ஃபா உல்ஃபு, நார்மல் உல்ஃப் இல்லைங்க, ஆல்ஃபா உல்ஃபு. அது முடித்து தான் நம்ம இது பண்ணோம். முடிச்சாதான் இந்த வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, நம்ம முடிச்சிடுவோம், நம்ம யார் நம்மளுக்கே தெரியும். முடிங்கணும் ஃபஸ்ட்டு. அதை பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள். நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன், லேட் ஆகுனால ஸ்பீடாக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வெறி கொண்டு துரத்துது பாருங்கள். முடிங்க, இன்னும் ஒரு புல்லட், இன்னும் ஒரே ஒரு புல்லட் முடிச்சா முடிஞ்சிச்சு. அப்பா கீ கிடச்சிச்சு, நல்லது கீ குத்திச்சு. நான் வேறு கொடுக்காதுன்னு நினச்சேன், ஏன்னா ஒரு வாட்டி கொடுக்காதுன்னு நினச்சேன் நான். இல்லை பரவாயில்ல, கொடுக்குது. அதான் கலெக்ட் பண்ணிக்கணும், போன வாட்டி கலெக்ட் பண்ண மாதிரியே இதுவும் கலெக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள்.
இல்லை ஒரு ட்ரிக்கு தான், அப்பயே சொன்னேன் நான். ஒரு பெல்ட் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து யாரையும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டினால சோலோவாக தான் வந்திருக்கோம். அதனால் ஒரு பெல்ட்டு எடுத்தால் போதும். 15 வேணாம், ஒன்று கீழே போட்டுரும். அந்த சில்ட்ரனை காப்பாற்றணும்ல, அந்த சில்ட்ரனை புட் பண்ணிக்கலாம். அப்புறம் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த என்ன கிடைக்கும்னு தெரில. பரவாயில்லைங்க, ஒரு டைமண்ட்டு ரிவால்வர் ரொம்ப முக்கியம். இது ரிவால்வர் இருக்குது, புல்லட் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டைம் ஆகுது, அதனால் ஸ்பீடாக வந்து லைட்டாக நான் ஓட்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகணும், அதுவும் புரியணும் எந்தமாரி விளாட்னா நம்மளுக்கு வந்து இந்த 4 பேரை காப்பாற்ற முடியும், நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் புரிஞ்சு நீங்கள் ஒரு கெத்து காட்டணுனால தான் நான் இந்த மாதிரி ட்ரிக் நான் சொல்கிறேன். இந்த பெல்ட் வந்து இங்கே வச்சுக்கலாம், ஏன்னா ட்ரேடர் வரும்போது கொடுக்குறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேரை காப்பாற்றிட்டோம். இது எதுக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், ஒரு 10 மரக்கட்டை குத்தி இது வாங்கினால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கேரட் வச்சு சாப்பிட்றேன் நான். அப்புறம் வந்து இதை அப்கிரேட் பண்ண போகிறேன் நான். இதை அப்கிரேட் ஃபுல்லாக பண்ண போகிறேன். 4th லெவல் தான் இருக்குது. நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5th லெவல் போய் அது மேக்ஸ் பண்ணணும். ஏன்னா கரடினா போய் அடிக்கணும்ல. 2 தான், ஒன்று உல்ஃபு வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து ஆல்ஃபா உல்ஃப் அடிச்சு போட்டிருக்கேன். இதில் ஒன்று கரடி அடிக்கணும், இன்னும் கரடி நிறையா இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் அடித்தா தான் நம்மளுக்கு 4 பேர் காப்பாற்ற முடியும். இப்போ நான் எவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஈஸி தான், ஏன்னா நம்ம தான் வந்து நல்லா ஆடுவோமே. நம்மளுக்கு என்ன கவலை, நம்மளை பார்த்து ஆடுறவங்களும் நீங்கள் நல்லா தான் ஆடுவீங்க, சூப்பராக ஆடணும். அது அப்படியே கேமை கற்றுக்கின்னு நீங்களும் ஒரு மற்றவங்க கற்றுக் கொடுக்கலாம், இல்லை நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக நீங்கள் பார்க்கணும், அது வந்து ரொம்ப எனக்கு வந்து வேணும். என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு 4th கிட்ட வந்து சாரி 3rd கிட்டு நான் வளர்கிறேன். 3rd கிட்ட வந்து நம்ம காப்பாற்றணும். இந்த கேரட்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேர்டு கிட்ட எப்படி போனான்னு தெரில, அது கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், அவன் பாட்டுன்னு தனியாக டார்ச் வச்சுன்னு போயிருக்கான். ரன்னுன்னு இதை போட்டிருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா பேய் வந்து பொறிச்சிச்சு. ஐயோ பாவங்க, அவனை காப்பாற்றியே ஆகணுங்க. அவனை நான் காப்பாற்றியே ஆகணும் கன்ஃபார்மாக. அப்போ எனக்கு 4th லெவல் வந்து மேக்ஸ் பண்ண போகிறேன். மேக்ஸ் பண்ணிட்டேங்க. 5th லெவலுக்கு போயிட்டேன். 5th லெவல் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக மேக்ஸ் பண்ணியே ஆகுவேன். சரி, ஓ இங்கே பாருங்க 2 சேர், அயன் சேர் இருக்குது, அதுவும் வந்து இதில் போட்டுக்கலாம், இந்த அப்கிரேட் மிஷினில் போட்டுக்கலாம். இந்த கோல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், அப்கிரேட் பண்ண தேவை நம்ம. அப்போ அங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் பண்ண வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு தான் போடுவேன். அதுவும் இப்போ 5th லெவலில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் மேக்ஸ் பண்ணுறேன் நான். இந்த ட்ரேடர் வந்திருக்கான் பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு முக்கியம் இல்லை ட்ரேடர்னால் கூட. அதனால் அது இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் 2.5 நிமிஷம் கொடுத்துருக்கானா, அந்த 2.5 நிமிஷம் பயன்படுத்தணும். நம்ம கிட்ட வந்து நல்ல நல்ல ஸ்குவாடு அந்த மாதிரி இருக்கும். வெறும் ரிவால்வர், ரைஃபிள் அந்த மாதிரி இருந்தாலே போதும். புல்லட் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 2 நாள் போய். அப்புறம் நம்ம வந்து அதுவும் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், டைமண்ட் இது. ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை. அது போன வீடியோவிலே நான் வந்து டைமண்ட் வந்து முடிச்சிருக்கேன், வந்து காட்டியிருக்கேன். அதில் இந்த வீடியோ வந்து 4 கிட்ட காப்பாற்றி சேலஞ்சை நொறி அடிக்கணும், அதான் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து 3rd கிட்ட காப்பாற்றுக்கு தான் நான் பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு புல்லட்டும் நம்மளுக்கு முக்கியம். அதனால் ஒரு புல்லட்டையும் நான் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். என் வாய்ஸ் ஓரளவுக்கு கரகரன்னு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அது அப்படி தான் வாய்ஸு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த நரிக்கிட்டனா மாட்டக்கூடாது, ஏன்னா ஒரு ஹெச்பியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நரிக்கிட்ட என்ன பண்ணுன்னே தெரில. நரி வேறு கடிச்சிதான் என்ன பண்ணுவேன், பேண்டேஜ் தான் இருக்குது. 2 நரி சும்மா இல்லைங்க, ஒரு நரியும் அப்படி அடிக்கும். ஏன்னா இந்த கேமில் வந்து ஒரு வாட்டி டெட் ஆகிட்டா அது பர்மனெண்ட்டு தான், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ பின்னாடி துரத்துது. ஐயோ, இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம பாட்டு நம்ம வேலையை தான் பார்க்கணும். பாருங்கள், பின்னாடி தொட்டுது. ஏறுது என்ன பண்ணோம் ஏறுதுங்க. அப்பா ஐயோ குடிச்சிட்டேன். ஐயோ அப்பாடா, அப்படி உள்ளே போயிடுச்சுங்க, கீழே போயிடுச்சு. இப்போ இதை விடவே கூடாது, நம்மளே அடிச்சிருச்சு. மெட்கிட்ட போட்டோம், இப்போ இதை விடவே கூடாது. இப்போ பாருங்கள், வெப்பனை எடுத்து அடிக்கிறேன் பாருங்கள்.
இந்த வெப்பன் அச்சச்சு அந்த இன்னொரு வெப்பன் இருக்குது. அது வந்து இந்த 4 நரிக்கு வந்து 4 வந்து கரடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு 2 கரடினால ரைஃபிள் வச்சு முடிச்சிட்டோம். ரைஃபிள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி. இப்போதைக்கு ஒன்று விட்டு இங்கே பாருங்க ரூபி செஸ்ட்டு. போன வாட்டி வந்து நான் கியூப் ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக தெரியும் ரூபி செஸ்ட்டு. இது செம்ம ரேருங்க. இது கிடைக்குது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு கிடச்சது ரொம்ப இதுதான். இதில் வேறு அயன் இது கொடுத்துருக்காங்க. அயனா என்னன்னு தெரில. ஆனால் இது போட்டிருக்காங்க காட் மாதிரி ஏதோ ஒரு லெவலு. ஓகே பாருங்கள் இதுவரை அடிக்குதுங்க. இதை விடவே கூடாது. என்ன தான் இருந்தாலும் இப்போ பரவாயில்ல கேம்புக்கு போயிடணும். ஏன்னா அது அடிச்சிருச்சு. நம்மளுக்கு வேறு ஹெல்த் இல்லை. ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா ஒரு வாட்டி போன மாதிரி தான். பாருங்கள் எதோ அடிக்குது. நான் மெட்கி சுற்றின்னு போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் முக்கியம்னால நான் ஓரளவுக்கு ஸ்கிப் அடிக்கிறேன். அங்கே பாருங்கள் பின்னாடியே துரத்தின்னு வருது அது. அவ்வளோ ஏதோ ஒன்று எப்படியோ வந்துட்டேன். 3வது கிட்ட கூட போகிறேன் கீழே. இது ரொம்ப அதிர்ஷ்டம் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரூபி செஸ்ட்டும் கிடச்சிச்சு. அதே டைமில் 3வது கிட்டும் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 நாள் எக்ஸ்ட்ரா ஏறும் வந்து. இது ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். இப்போ வந்து ஹெச்பி வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து ஓரளவுக்கு பையில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அங்கே ஓடும் போது சாப்பாடு குறைஞ்சிச்சின்னா திரும்பி தூரம் வர முடியாது. ஒரு 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து 10னா அது வேறு ஏதோ போட்டு இருக்கேன் அந்த உள்ளே. அது ஒரு 5 சாப்பாடு மற்றதெல்லாம் மெட்கிட்டு அந்த மாதிரி கேக்கு அந்த மாதிரி போட்டு இருக்கேன் அதில். ஏன்னா இப்போ ஏன் மரத்தை வெட்டுறேன்னா அங்கே வந்து கம்மியாகுது லெவலு. அந்த லெவல் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஃபுல்லாக்கணும் ஹெச்பி. அது கேம்ப் ஃபயர் இது வந்து கம்மியாக இருக்கா, அதனால் அது வந்து ஃபுல்லாக்கினா தான் நம்மளுக்கு வந்து ரூட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபுல்லாக்கியாச்சு அதுவே போதும். அவங்க பாருங்கள் ஃபுல்லாகிட்டோம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து 5 லெவல் தான் இருந்தது. இப்போ ஹெச்பி ஃபுல்லாக்கணுன்னே நம்மளுக்கு வந்து மேப்பு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். மேப் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகினோடி நம்ம வந்து அந்த கரடி காப்பாற்றலாம். இவ்வளோ நேரம் அந்த பார்டருக்கு வெளில தான் அந்த 4 கரடி இருந்தது. இப்போ வந்து மேப் வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் ஆகிட்டோன்னே இப்போ உள்ளே வந்துச்சு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது ஃபுல்லாக போட்டுக்கலாம். மேப் பாருங்கள் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுவும் சோலோவாக ஆடின்னு இருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. நீங்கள் தான் சொல்லணும் அதை, நான் சொல்லக்கூடாது. சோலோவாக அது ரொம்ப கஷ்டம்தான். நானே இது ரொம்ப டைம் எடுத்து தான் விளையாடிருக்கேன். உங்களுக்கோசரம் தான் விளையாடிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்திருக்கேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வீடியோ போடுவேன். டெய்லியும் ஒரு 2 வீடியோவாச்சும் உங்களுக்கோசரம் போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மரத்தை வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கோசரம் 4வது கிட்டையும் காப்பாற்ற போகிறேன். காப்பாற்றி அந்த 4 கிட்டையும் நான் காப்பாற்றி சேஃபாக நம்ம பக்கத்தில் வச்சுக்க போகிறோம். ஏன்னா அந்த டியர் வந்து எல்லோரையும் பூச்சி போட்டு வச்சுக்குது. அதை வந்து நம்ம வந்து தடுத்து நம்ம 4 கிட்டையும் காப்பாற்ற வச்சுக்க போகிறோம். இதில் அந்த கரடி எல்லாத்தையும் சாவடிக்க போகிறோம். அந்த டியருக்கு ஹெல்ப் பண்ணதில்ல, அதனால் அந்த கரடியே சாவடிக்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள் ஒன்று நம்மளுக்கு முக்கியம். ஒரு புல்லட்டும் முக்கியனாலே எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. பாருங்க கரடினா இருக்குது. கிட்ட போனாலே முடிச்சிடும். அதனால் சேஃபாக தான் போகணும். ரொம்ப சேஃபாக இருக்கணும். பார்த்து போன வாட்டி அடி வாங்கின மாதிரி அடி வாங்கக்கூடாது. பாருங்கள் திரும்பி அடிக்குது பாருங்கள். அது விடவே கூடாதுங்க. முடிச்சாச்சு. இது வந்து நான் ஸ்பீடு வைக்கல, பொறுமையாக தான் ஆடுறேன். இது வந்து ஓட்டலை வேணா பாருங்கள். அது அடிக்கும் போது அந்த குணாயின்னு ஏதோ இருக்குது. குணாய் வந்து அது ஸ்பீடாக அடிக்கிறது பாருங்கள். நான் டக்குன்னு டச் பண்ணும்போது அது வந்து செத்துருது. இது வந்து நான் ஓட்டலை, நான் அப்படியே தான் பொறுமையாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் டக்குன்னு அடிக்கும் போது தான் போகுது. பாருங்கள் அடி அவனுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன். முடி பாருங்கள் குணாய் வேறு காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வேறு எடுத்துன்னு வருவோம். 4 புல்லட்டு அது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு நம்மளே களத்தில் இறங்கிட்டோம். இப்போ வேறு என்னாச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் 4 கரடி முடிச்சிட்டோம். குணாய் இருந்ததுனால தான் முடித்தோம். நம்ம வந்து புல்லட் நிறையா இருந்தால் குணாயின்னு எதுவுமே தேவையில்லை. புல்லட் இல்லைனால தான் குணாயின்னு ஒன்று வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி இந்த ரூபி செஸ்ட்டு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது தான் கிடச்சிது. நான் அது இன்னும் கேம்லேருந்து எடுத்துன்னு வரல. இந்த விளையாடும் போது தான் கிடச்சிது. பட் நைட் டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அவுல் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நைட் டைமில் வெளில போகுது ரொம்ப டேஞ்சருங்க. கஷ்டப்பட்டு ஹீரோ லெவல் வந்துட்டோம். அதனால் நம்ம வெளில போய் அசால்ட்டாக சுற்றின்னு கூடாது. வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அடிக்கணுமே. பாருங்கள் டைம் போகிற வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி சர்வே பண்ணணும், வெயிட் பண்ணணும்.
இந்த கேம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஆடணும். சீக்கிரமாக இந்த விட்டு இப்போ போகணும். ஏன்னா பகல் டைம் ஆயிடுச்சு. சேலஞ்ச் வந்து டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்கும்னு தெரியாது. சில டைம் எந்த நரி வேணால் வந்து அடிக்கலாம், உல்ஃப் அடிக்கலாம், கரடி பக்கத்துலேயே கூட இருக்கலாம். அங்கே பாருங்கள் அடிக்குது பாருங்கள் சொன்ன மாதிரியே. அதனால் சீக்கிரமாக வந்து போகணும். அங்கே பாருங்கள் ஆயில் பேரல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம முக்கியம் இல்லை. ஏன்னா கேம் வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டோம் நம்மளுக்கு. இது முடித்தா மட்டும் போதும். அந்த பேட்ச் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட போயிட்டு அந்த பேட்ஜையும் வாங்கணும். அந்த 4 பேரை காப்பாற்றணும். 3 பேரை காப்பாற்றியாச்சு. 4வது ஒருத்தனை வந்து காப்பாற்றிட்டோம். இப்போ எத்தனை போய் அந்த பிளேஸில் விட்டா முடிஞ்சிருச்சு. வந்து பிளேஸில் விட்டாச்சு. என்னடா காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ தான் விட்டேன் நான். சத்தம் கூட வந்தது. ஏன்னா பக் ஆயிடுச்சா ஏன்னா? ஆமாங்க, பக் ஆயிடுச்சு. அந்த ஃபயர் கேம்புக்கு உள்ளேயே வீணிட்டாங்க. இப்போ காட்டுது பாருங்க. ஃபயர் கேம்புக்குள்ளேயே வீணிட்டான். அதனால பக்கு மாதிரி காட்டுது. ஆனால் வந்து அங்கே பாருங்கள் காட்டிடுச்சு. 4 பேருமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு காத்திடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.